யாராவது ஒருத்தர் ஆசிரமவாசி ஆகலாமான்னு வந்து கேட்டா நாளைக்கே வந்துருன்னு சொல்லுவேன். யாராவது இந்த பெரிய நன்கொடை கொடுக்க வந்து கேட்டா சாமி யோசிச்சுட்டு சொல்லும், போயிட்டு 2 மாசம் கழிச்சு வாங்க, இல்ல 6 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவேன். காரணம் வேற ஒண்ணும் இல்ல, வீட்டுல பொண்ணே வீட்டுக்கு தெரியும், பையனுக்கு தெரியும், சுத்தபத்த இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொடுக்க போறாருன்னு. அவங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க, அதையெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்றாரா? இதுல 4 பேர் வதந்தி கிளப்பி விடுவாங்க, எனக்கு அந்த சாமியாரை பத்தி தெரியும், நான் அங்க இருக்கும்போது இப்படி பார்த்துருக்கேன், இங்க இருக்கும்போது அப்படி பார்த்துருக்கேன், குஜராத்ல இருக்கும்போது இப்படிலாம் நடந்துச்சு, குஜராத்துக்கு நம்ம போகவே இல்லையா. என்னுடைய பிரம்மச்சாரிகள் எனக்கு வந்து ரெகுலரா இந்த நியூஸ் சம்பந்தமா அந்த கிளிப்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லி அதை பத்தி நான் ஏதாவது சொல்லணுமா, என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு சிலதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஏதோ கற்பழிப்பு வழக்கை பத்தி சொல்லி அதை சொல்லி முடிக்கிறது, இந்த கற்பழிப்பு வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டேய், நான் அந்த ஊருக்கே போலியாடா, அந்த கேஸ் என் தலைமையில வச்சாங்களாடா. அப்புறம் இல்ல சாமி, மீடியால இந்த நியூஸ் சாமி, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிற சாமி அப்படின்னு. இந்த மாதிரி நான் போகாத இடங்கள் எல்லாம் கூட அவங்கவுங்களா உருவாக்கிக்கிட்ட ரூமர், கதைங்க, ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், இதெல்லாம் உங்க கண்ணுக்கு வரும், காதுக்கு வரும். இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா அப்ப சொல்லுங்க. அப்ப நான் சாமி யோசிச்சுட்டு சொல்லும், முடிவு பண்ணிட்டு சொல்லும்.